இப்போ பாருங்க, நான் இறங்கி வரக்கூடிய அந்த படிக்கட்டு ஸ்டேர் கேஸ் அந்த ரைசர் வந்து ரொம்ப லோயராக போட்டிருக்கிறாங்க. அதாவது பெரியவங்க கூட இறங்கி ஈஸியாக வர்ற மாதிரி, கால் வலிக்காது. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இதான் பாருங்க ஹால் வேற லெவலில் இருக்கா? கண்டிப்பாக பிடிக்கும். பொறுமையாக பாருங்க. பெரிய ஹாலு, ஹால் சீலிங்கு, லைட்டிங்லாம் கொடுத்து சூப்பர் டாப் நாச்சாக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குது. ஒவ்வொன்றா அப்படி பாருங்க. இது கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சுங்க. ஏன் ப்ரீமியம் ரேஞ்சுனா, இது வந்து மெயின் ரோடு, ஆன் ரோட்டில் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து கமர்ஷியலாக தான், எல்லாமே கமர்ஷியல் தான், யாருமே ரெசிடென்டெல்லாம் இல்லை. இது வந்து கமர்ஷியல். நாளைக்கு நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நர்சிங் ஹோமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸை கூட நீங்கள் வாடகை விடலாம். கொஞ்சம் ப்ரீமியம் உங்கள் ஆஃபீஸை கூட நீங்கள் நடத்திக்கலாம். ஏன்னா மெயின் ரோடு இல்லை, சரிங்களா? ஆக்சுவலி வந்து இது வந்து ஃப்ளாட்டு ரெசிடென்டல் காம்ப்ளெக்ஸ் தான். பட் ஆப்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மெயின் ரோடு அங்கே பாருங்கள். ஹலோ மக்களே, இப்போ நான் நிற்கும் போது தெரியும் எவ்வளோ ப்ரீமியமான ஏரியான்ட்டு. இது வந்து வீடு மட்டும் இல்லை, ஒரு லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டு. ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பக்கத்தில் முகப்பேரில் இருக்கணும். ப்ரீமியம் பிரைம் ஜோனு பாருங்க. ட்ரோனில் காட்டுறேன், வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இட்ஸ் பிக்கர் ரோடு, வைட் ரோடு. உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டோரில் பார்த்துருங்க, ரொம்ப வைடு, பெரிய ரோடு. அது இல்லாமல் கார்னர் வீடு. ஸோ ஃப்ரண்ட் வியூ இருக்கு, இந்த ரோடு வியூவில் பால்கனி வியூ இருக்கு, பேக் வியூ இருக்கு, எல்லாமே இருக்கு. 2 BHK. வாங்க போய் பார்க்கலாம். பார்க்கிங் ஏரியா பாருங்க, எவ்வளவு மேடா உயரமா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா பார்க்கிங் ஏரியா. இது லிஃப்ட் அண்ட் லாபி. இது பூரா ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டி வேற. இந்த ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய லொகேஷன் பிரீமியமா இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபுல்லா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடத்துல ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்துங்க. இட்ஸ் வெரி பிரீமியம் பிரைம். ரெண்டு பஸ் பாருங்க, பஸ் ரூட்டு 2 பஸ் போதா? ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இறங்கி வரக்கூடிய அந்த படிக்கட்டு ஸ்டேர் கேஸ் அந்த ரைசர் வந்து ரொம்ப லோயராக போட்டிருக்கிறாங்க. அதாவது பெரியவங்க கூட இறங்கி ஈஸியாக வர்ற மாதிரி, கால் வலிக்காது. இது ரொம்ப முக்கியம். பாருங்க இது நான் ஏறி வர்றேன். ஸ்டேர் கேஸில் கூட அழகான வந்து ஒரு பிவிசி டோர் வித் சேஃப் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய லாபி. இந்த வீட்டுக்கு இது, இந்த வீட்டுக்கு இது செப்பரேட் பார்ட்டிஷன் பண்ணிருக்கிறாங்க ஓரளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏறி போகலாம். ஸோ படிக்கட்டு. இப்போ உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. ஸோ மெயின் டோர் அசத்தெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட்லி டீ குட்டு, நல்லா பிரீமியமா ஹை குவாலிட்டி டீ குட்டு. இதான் பாருங்க ஹால் வேற லெவல்ல இருக்கா? கண்டிப்பா பிடிக்கும். பொறுமையா பாருங்க. ஹால் சீலிங்கு, லைட்டிங் எல்லாம் கொடுத்து சூப்பர் டாப் நாச்சா இருக்கு. கிச்சன் வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குது. ஒவ்வொன்றா அப்படி பாருங்க. வீடு ரொம்ப ரிச்சா பிரீமியமா தெரியும் உங்களுக்கு, இல்லைங்களா? ஏன்னா முகப்பேர் இருக்கிறது, சுத்தியும் ஐடி காரிடர்ஸ் நிறைய இருக்கு. நல்ல டெவலப்டு ஏரியா. பாருங்க, இது கிச்சன். கிச்சன் வந்து ரொம்ப அழகா சிம்பிளா கொடுத்துருக்காங்க வித் வென்டிலேஷன். நீங்க கபோர்ட்லாம் போட்டீங்கன்னாக்கா டாப் நாச் ஆயிரும். இங்க பால்கனி இருக்கு, ஏர் சர்க்குலேஷனுக்கு. இங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அப்படியே பாருங்க. வாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்கு. இது பாருங்க, கபோர்டு வச்சுக்கலாம். மேலே லாஃப்ட் இருக்கு. சூப்பர் அழகா வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து ஃப்ரேம்லாம் வச்சு அழகா பண்ணிருக்காங்க. பாத்ரூம் வந்து ஸ்பேசியஸாக இருக்கு, பெருசாக இருக்கு, வெஸ்டர்ன் டைப். இது வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்க போறோம். வாஷ் பேசின் பாருங்க. ஸோ இங்க யூசபிள் ஏரியா, இங்கே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு. அப்படி வந்தோம்னாக்கா இது அட்டாச் பாத்ரூம் தான். இது பெருசா இருக்கு. 9க்கு 11, 10 இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் வேலை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு வீடு இருக்குது. ஸோ அது மெயின் டோர் பால்கனி வியூ, அதையும் பார்த்துடலாம். இது வந்து இன்னொன்று பிரீமியமா இருக்கு. இதையும் பாருங்க, நல்லா இருக்கா? பெரிய ஹாலு. இதனுடைய டிசைன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, பிரீமியமா இருக்கு. பாருங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து மெயின் டோர் பால்கனி. இது ஒன்று தான் வந்து இப்போதைக்கு இருக்கு. வேணுங்கிறவங்க முந்திக்கிங்க. இது கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சுங்க. ஏன் ப்ரீமியம் ரேஞ்சுனா, இது வந்து மெயின் ரோடு, ஆன் ரோட்டில் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து கமர்ஷியலாக தான், எல்லாமே கமர்ஷியல் தான்,
யாருமே ரெசிடென்ட்ல இல்லை. இது வந்து கமர்ஷியல். நாளைக்கு நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நர்சிங் ஹோமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸை கூட நீங்கள் வாடகை விடலாம். கொஞ்சம் பிரீமியம் உங்கள் ஆஃபீஸை கூட நீங்கள் நடத்திக்கலாம். ஏன்னா மெயின் ரோடு இல்லை சரிங்களா. ஆக்சுவலி வந்து இது வந்து ஃப்ளாட்டு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தான். பட் ஆப்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மெயின் ரோடுங்க பாருங்கள். டபுள் பெட்ரூம் இது பார்த்துக்குங்க. பெரிய ஹாலு, கிச்சன், செப்பரேட் கிச்சனு. நல்லா பெருசா இருக்கு. செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாமா? நல்லா பெருசா இருக்கு. நல்லா இருக்கா? பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோரில் 2 வீடு தான் இருக்குது. மற்ற எல்லாமே சேல்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே வாங்கிட்டாங்க, குடி வந்துட்டாங்க ஒருத்தங்க. Is your business visible on Google? We are an AI-driven business directory. List your business today at adzkhan.com. மொட்டை மாடி இங்கே பாருங்க. ஸோ இன்னும் வேலை நடந்துட்டு இருக்குது. ஆனால் குடி வந்துட்டாங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இதுதான். பாருங்கள் மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஷர்ட்லாம் பார்த்துக்குங்க. மெதுவாக அப்படியே வாங்கினேன் பாருங்கள். ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமாக ஆண்ட்ராய்டு, அதான் நான் சொல்ல வர்றது. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமான பிரேம் ஜோன். நான் திரும்ப சொல்றது காரணம் என்னன்னாக்கா, பிரைஸ் கொஞ்சம் ப்ரீமியம் லக்ஸரியான ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல், ஆன் ரோடு. இந்த ரோடு வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே பிஸியாக இருக்கும். முகப்பேர் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணா நகருக்கு வெரி க்ளோஸாக இருக்கும். நொளம்பூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம் சரிங்களா. இதை தாண்டி தான் நொளம்பூர். இட்ஸ் வெரி ப்ரீமியம். திரும்ப சொல்கிறேன் நான். முகப்பேரில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து பெரிய ஒரு லக்ஸரியான ஒரு பெரிய டவரில் போய் வாங்குறதுக்கும் இதில் வாங்குறதுக்கும் கம்ஃபர்ட் இருக்கும் நிறையா. கம்ஃபர்ட் அப்படின்னாக்கா என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா, ப்ரைவேசி. ஸோ உங்களுக்குன்னு வந்து ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருக்கும், பைக்கை விட்டுக்கலாம். மொத்தம் 6 வீடு தான், 6 குடும்பம் தான் இதில் இருக்க போகுது இந்த டவரில். அதனால் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெடி டு மூவ். ஆல்மோஸ்ட் வந்து ஹேண்டர் பண்ணிருவாங்க சரிங்களா. இப்போ எல்லாமே ஒரு 2 குடும்பம் வந்துருச்சு. ஸோ எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 2 இருக்குது. மொத்தம் வந்து 1,76,00,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னாக்கா, இன்க்ளூட் ரிஜிஸ்ட்ரேஷனோட ப்ளஸ் ஜிஎஸ்டி, அப்புறம் வாட்டர் கனெக்ஷனு, அப்புறம் மெட்ரோ கனெக்ஷனு, அப்புறம் இபி எல்லாமே ஆல் இன்க்ளூட் இருக்கிற இந்த ரேட் வரும். லோனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எலிஜிபிள். நீங்கள் எலிஜிபிள்னாக்கா லோன் போட்டுக்கலாம். இந்த சரௌண்டிங்கில் நிறைய பேர் லோன் தான் வீடு தேடுவீங்க. இது பக்கா 100% வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே டைட்டில் கிளியராக இருக்கக்கூடியது. ஸோ மேலும் விவரத்துக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக பில்டர் சேல் தான். பில்டர் நம்பர் தெரியல தெரியுது. உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸு என்ன, உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே காண்டாருங்க. இது வந்து முகப்பேர் வீடு.